பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடியா? ரெடி ஜூட். இன்னைக்கு தலைக்கறி செய்யறதுக்காக உருண்டுட்டு போய் கல்லை தூக்கிட்டு வராளுங்க 2 பேரும். கல்லை உருட்டி பார்த்தா உருட்ட முடியல, அதனால நாங்களே உருண்டு வந்துட்டோம். அப்படியே இன்னைக்கு எங்கள் வீடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த மேடம் தான். என்னடி பண்ணுற? கறி கொஞ்சம் கம்மியாகும், வளர்க்குறது ஈஸியாக இருக்கும், மண்ணு பூசிட்டு இருக்கோம். அப்போ என் வடச்சட்டி மட்டும் எவ்வளோ கரையான் பண்ணீங்க? அப்போ தெரியலையா? அப்போ நல்லா இருந்தது. அப்போ நல்லா இருந்தது. அவங்க முடிஞ்சது. இப்போ என் முண்டாங்கிறதுனால நல்லா இல்லை, அதனால பூசி. அதான் அவ்வளோ உசாரு. பூசியாச்சு, ஈஸியாக வளர்க்கலாம். தலைக்கறி செய்யறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம்? தலைக்கறி தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, கிராம்பு, ஏலக்காய். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எங்கள் ஃப்ரெண்டு சித்ரா வந்திருக்கிறா. அவள் தலைக்கறி சூப்பராக செய்வா. அதனால் இன்றைக்கி வீடியோக்காக அவளையே செஞ்சு தர சொல்லியிருக்கோம். வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கலாம். வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏமா நல்லா சாப்பிட்டியா இல்லையா? சவுண்டா பேசுமா. தக்காளி எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. தக்காளி போட்டுக்கலாம். லலிதா உப்பு போடு. எங்க போடுறது? எங்கடி போடுறது? குண்டாவில சொல்லணும். வாயிலே என்னமோ நினைச்சிட்டேன். போதுமா? போதும். கறி மசாலா ஏடணும். அடுத்தது மட்டன் மசால். லலிதா கிளறு. ஓகேங்க, கிளறிடுறேன். சித்ரா தப்பு சொல்லுது. தலைக்கறி சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். தலைக்கறி சேர்த்துக்கலாங்க. எந்த தலைங்க? ஆட்டுத்தலை. அதானே, எந்த தலைனே சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆட்டுத்தலை. வளர ஆரம்பிச்சிருவா. மஞ்சத்தூள் வளர ஆரம்பிச்சிட்டா. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். தலைக்கறி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வாசம் தூக்குதுடி. வேகறதுக்குள்ளார நிற்க முடியல வாசனைக்கு. தடவை எடுத்து கிளறிக்கலாம். பருவம் தான். லைட்டா தண்ணி விட்டுருக்கு. வாசம் தூக்குது தலைக்கறி. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. நான்லாம் முன்னாடியே சாப்பிட்ருக்குறேன்பா சித்ராவோட தலைக்கறியை. செய்வா. ஐயோ, நான் தான் வளரிட்டணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ தான் வந்தது, ஆட் பண்ணிக்கிட்டோம். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்குமாமா. தலைக்கறி நல்லா மசாலாவில் வணங்கிடுச்சு. இனி நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு உப்பு போடுங்க. ஆஹா, கொதிக்குது பாருங்க. தலைக்கறி கலரி வச்சுக்கலாம். தொலைப்பலாம் இருக்கலாம். லலிதாவோட ஃபேன் யார் தெரியுமா? சித்ராவுக்கு மாமியார். குழம்பு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அடுத்து கொழுப்பு போட்டுக்கலாம். ஆட்டு மூளை. யோசிச்சு சொல்றது. எங்க மூளையை யூஸ் பண்ணி கொழுப்பு வாங்கிட்டு வந்துருக்குறோம். குழம்பு நல்லா இருக்கும்ட்டு. எனக்கு 3 பேர் தேங்காய் கசகசா முந்திரி 3 அரைச்சி வச்சிருக்கோம். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதுல தேங்காய், முந்திரி, கசகசா 3 அரைச்சி வச்சிருக்கிறோம்.
சூப்பராக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். மூளையை வறுக்கிறதுக்காக கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம். மூளை எடுத்துக்கலாம். அப்படியே இருந்தாலும் போடு. மூளை சாப்பிட்டது இல்லையா நீங்கள்? இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். தலை 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 தலைன்னு ஆடுது மூளை. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது? மூளையை செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டோமா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மூளை விட நல்லா இருக்கு. இப்போ தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சப்பா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். செய்தியாக இருக்கு. இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு சித்ரா வந்து எங்களுக்கு ஆடோட தலை குழம்பு வச்சு சமையல் கொடுத்தா பண்ணி கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்டு ரத்னா ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருக்கா, ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். இது இன்னொரு ஃப்ரெண்டு சித்ரா செஞ்சு கொடுத்துருக்கா. அவன் தலைக்கறி வறுவல், இவன் தலைக்கறி குழம்பு. சித்ரா மாதிரியே சூப்பராக இருக்கு. அதான். அப்படியே அழிஞ்சு போகுங்க. எப்படிங்க? ஒரு பிசைஞ்சு என்ன பீஸ்லாம் தெரியாது, அப்படியே பிச்சு தாட்டாக வந்துருக்குது பூவாட்டம். அப்படியே ஒரு கறியை வச்சு இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த சோறு எடுத்து இந்த வாட்டமான பீஸை வச்சு சகாது. அவ்வளோ கறி எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து பார்த்து பயங்கர டேஸ்ட்டு. ஃபுல்லாக ஃப்ளேவர் ஃபுல்லாக கறிக்குள்ளார இறங்கிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாய் கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு லெக் பீஸ் இல்லை, இருந்தாலும் ஆடோட தலை தப்பையும் போல எனக்கு ஒரு எலும்பு கிடைச்சிருச்சு. ஆனா நல்லா வந்து எலும்பு சரி சதை ஜெசி வெளியே ஜெசி சண்டை போடாதீங்க. அவளுக்கு எப்படி ஒரு இழுக்கிறதுக்கு எலும்பு கிடைக்குமோ எனக்கு ஒரு எலும்பு கிடைச்சிச்சு. லெக் பீஸ் ராணிக்கு லெக் பீஸ் இன்னைக்கு இல்லை, தலைக்கறியே போட்டு இழுக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு எலும்பு கிடைச்சிச்சு. லெக் பீஸ் இல்லைனா லெக் பீஸ் இல்லைனா இல்லடி தலைக்கறி சாப்பிட்ற ஆர்வத்தில் தட்டத்தை கையில் தூக்கிடுது. புதிய டிஷ்ஷுமாய் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும் வரைக்கும் டாடா, பை பை, see you.